நாளைக்கு அப்புறமா வயிறு வலிக்க சிரிச்சு சிரிச்சு பார்த்து கொண்டாடின படம் அப்படின்னா தலைவன் தலைவி. தியேட்டர்ல ஒவ்வொரு சீனுக்கும் பிளாஸ்ட் தான். எல்லாருமே பயங்கரமான கிளாப்ஸ், ரொம்ப ஹாப்பியோட படத்தை பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ தலைவன் தலைவி படம் எப்படி இருக்கு பார்த்துருவோமா? முதல்ல படத்துடைய கதையை பார்த்துருவோம். விஜய் சேதுபதி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்றாங்க நித்யா மேனன். ஆரம்பத்துல ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியா மொமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சின்ன சின்ன சண்டையா வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த சண்டைக்கு அவங்க ரெண்டு பேருமே காரணம் கிடையாது. சுத்தி இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஃபேமிலி தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி ஒரு கட்டத்துக்கு மேல போப்பா நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நித்யா மேனன் குழந்தையை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறத தான் ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் பாண்டியராஜ். இதை தாண்டி கதையை சொன்னா சுவாரஸ்யங்கள் குறைஞ்சிடும். இது தியேட்டர்ல பார்த்தா பயங்கர மொமெண்ட்ஸா இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா யதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் நம்மளை வெக்கப்பட வைக்குது. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை நமக்கு சங்கடத்தை கொடுக்குது. அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பில்டப்புக்காக பல படங்களை சொல்லுவோம், இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே வாழ்ந்துறாங்கப்பா, நடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாவே இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே யதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு, அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லலாம். குறிப்பா தீபா ஹீரோக்கு அம்மா கேரக்டரா வருவாங்க. அதே மாதிரி ரோஷினி பாத்தீங்கன்னா தங்கச்சி கேரக்டர்ல வருவாங்க. அதாவது நித்யா மேனனுக்கு நாத்தனார் கேரக்டர்ல வருவாங்க. அப்படியே ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதே போல ஜானகி சுரேஷ், மைனா நந்தினி, காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ், செம்பன் வினோத் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை எக்ஸலண்டா பிளே பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா டைரக்டர் அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்க ரொம்ப அழகா செதுக்கியிருக்கிறார். பொதுவாக நம்ம வீட்டில் சீரியல் பார்க்குறப்ப இந்த பாட்டி மாதிரிலாம் என்ன இதுவே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவன் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளையும் பண்ண வச்சிருச்சு பல சீனு. ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த படத்தில் நார்மலாக பேசக்கூடிய டைலாக்ஸுக்கு மக்கள் மத்தியில் பயங்கரமான கரகோஷம் வரணும். அப்படி வந்தால் மட்டுமே பெருசாக எடுபடும். அந்த வகையில் யோகி பாபுடைய காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. அவர் ரொம்பலாம் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை சிரிக்க வைக்குது. அவ்வளோ கிரிப்பா இருக்கு எல்லா காமெடியுமே. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா நிறைய சீன்ஸ்ல அவருடைய பார்வையே பயங்கரமா ஸ்கோர் பண்ண வைக்குது. ஸோ மாவீரனுக்கு அப்புறமா யோகி பாபுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இந்த படம் அமையும். அடுத்ததா கண்டிப்பா டைரக்டர் பத்தி பேசி ஆகணும். படத்துல எப்படியும் ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு, எமோஷன் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரலாம். ஆனா எல்லாத்துலயுமே உச்சம் தொடுற அளவுக்கு தரமான, குறிப்பா அப்படின்னா சூப்பரான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்கிறாரு பாண்டியராஜ் அவர்கள். இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், எங்க வீட்டு பிள்ளை, இதெல்லாம் ஒரு மாபெரும் ஹிட்டா இருந்தாலும் கூட அடுத்து வந்த எதிர்க்கும் துணிந்தவன் படம் கொஞ்சம் ஒரு சர்க்கிளை கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா அவர் சரியா படம் பண்ணிடுவாரா, அந்த கதைகள் மீண்டும் எடுபடுமா அப்படிங்கிற கேள்விக்கு தம்பி இந்த படத்தை பார்த்து நீங்க பேசுங்க அப்படின்னு பயங்கரமான கதையையும் ஸ்கிரீன் பிளேயும் பண்ணியிருக்கிறாரு பாண்டியராஜ் அவர்கள். அவருக்கு ஏத்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி எம் சுகுமார் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு சீனையும் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொரோட்டா மாஸ்டரா இருப்பாரு. அவர் பொரோட்டா பண்ற சீன்ஸ் எல்லாம் ஐயோ நமக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சீனை அப்படியே ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்கிறாரு. நமக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. எடிட்டிங் பிரதீப் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவர் தான், சந்தோஷ் நாராயணன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே படம் கிரிப்பா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ரொம்ப சூப்பரா போட்டிருக்கிறாரு, அளந்து போட்டிருக்கிறாரு. குறிப்பா படத்துல வர்ற எல்லா பாடல்களுமே மாபெரும் ஹிட்டு. அது அந்த பொட்டலு மிட்டாய் பாட்டு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய யூஸ்பியா மாறுச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த பாடல் பெரிய லெவலில் யூஸ் ஆச்சு. ஸோ படத்துக்கு மியூசிக்கு வேற லெவலில் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக எடுபட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இதை விட ஒரு செமையான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக
ஃபேமிலியோட குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்கலாம்.